லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சிருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படம் டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதைத் தொடர்ந்து இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதி அப்படி இல்லைன்னா அக்டோபர் 31ஆம் தேதி இந்த படம் சர்வதேச அளவில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண லைகா ப்ரொடக்ஷன்ஸ் திட்டமிட்டிருக்காங்க. அதாவது விடாமுயற்சி, அஜித் நடிக்கிற விடாமுயற்சி படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னுமே கம்ப்ளீட் ஆகாததுனால இந்த படத்தை தீபாவளிக்கு கொண்டு வரலான்னு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இந்த படம் தீபாவளிக்கு வரலனா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் தீபாவளிக்கு வரும். ஒருவேளை விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட படம் அக்டோபர் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும். அக்டோபர் 10 தான் சூர்யா நடித்த கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் ஒருவேளை சூர்யா நடித்த கங்குவாவும் நம்ம தலைவரோட வேட்டையன் படமும் ஒரே நாளில் கிளாஷ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் வேட்டையன் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் வேட்டையன் படம் கங்குவா படத்தோடு ரிலீஸ் ஆனால் என்ன, இல்லை அமரன் படத்தோடு ரிலீஸ் ஆனால் என்ன, யார் படத்து கூட மோதினாலும் கண்டிப்பாக இந்த படம் பார்த்திங்கன்னா வெற்றி வாகை சூடும் என்று ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்தில் ஒரு சமூக கருத்துள்ள கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக முஸ்லீம் கதாபாத்திரத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காராம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கேரக்டரில் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. மேலும் பன்முக நடிகர்களான ரித்திகா சிங், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக்கில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னா, அதாவது வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்டார்டிங்கில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடத்த திட்டமிட்டுறதா சொல்லப்பட்டது. ஆனால் சில பல காரணங்களால் ஆடியோ லான்ச்சை நடத்த முடியாமல் சூழ்நிலை வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுமா அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுமான்றதே இப்போ சந்தேகமாக இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை நடத்துறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கான். சமீபத்தில் தான் லைகா ப்ரொடக்ஷன்ஸோடைய ப்ரொடக்ஷன்ஸில் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆனது. ஷங்கரோட டைரக்ஷனில் கமல்ஹாசனோட நடிப்பில் சர்வதேச அளவில் ரிலீஸ் ஆன இந்த படம் போட்ட பட்ஜெட்டு கூட எடுக்கலை. இதனால தான் ரொம்ப பலத்தை அடி வாங்கியிருக்காங்க. வேட்டையன் படம் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ அனைத்து ரசிகர்களாலும் சரி, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரனும் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிளை இந்த படத்துடைய ரிலீஸ் பண்ணி எதிர்பார்ப்பை எகிர வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனிருத் மற்றும் ரஜினியோடைய வாய்ஸில் வரப்போகுது. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக பார்த்து உருவாக்கின சாங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைவரோடைய டான்ஸ் இந்த பாட்டோட ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பாட்டு எப்போ ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் வேட்டையன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு டியூஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.